Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste Daily. Taste the Daily. மகாராஷ்டிரா ரிசல்ட் வந்து ஒரு ஷாக்கிங் ரிசல்ட். நான் ஷாக்கிங் ரிசல்ட்னு சொல்றது எதுக்காக சொல்றேன்னா, உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியோட ஆதரவாளர்களே இவ்வளவு எண்ணிக்கை, அதாவது 31 சீட் ஜெயிப்பாங்க அப்படின்னு அவங்களும் நினைக்கல. வெளிலிருந்து பார்க்கும்போது 31 சீட் அவங்க எடுத்திருந்தாலும் பிளஸ் ஒரு சீட் காங்கிரஸினுடைய ரெபல் எடுத்திருந்தாலும் அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் பார்த்தோம்னா the results were completely different. பிஜேபி கூட்டணி ஒரு எட்ஜ் எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் சீட் ஷேரிங் எக்ஸசைஸ்ல, அதாவது இடஒதுக்கீடுல காங்கிரஸ் செய்த தவறு. அவங்க செய்த தவறு என்னன்னா, உத்தவ் தாக்கரேக்கு அதிகபட்ச இடங்களை கொடுத்தது. சோ நீங்க ரிசல்ட் வரும்போது நீங்க பாப்பீங்க, மகா விகாஸ் அகாதி தோல்வியுற்றால் அதற்கு முதற் காரணம், ஒரே காரணம் உத்தவ் தாக்கரேயினுடைய சிவசேனா. மகாராஷ்டிரா வந்து அரித்மெட்டிக் பேஸ்ட் அலையன்ஸ். அஜித் பவார் 45 சீட்ல நிற்கலாம், 50 சீட்ல நிற்கலாம். சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே 75 80 சீட் நிற்கலாம். பிஜேபி ஒரு 160 சீட்ல நிற்கலாம். காங்கிரஸ் ஒரு 120 சீட்ல நிற்கணும். அவங்க ஒரு 50. சோ அலையன்ஸ் அப்படித்தான் நீங்க அலையன்ஸ் கொண்டு வரீங்க. ஏன்னா மகாராஷ்டிராவோட அலையன்ஸ் என்னைக்குமே கெமிஸ்ட்ரி அலையன்ஸ் கிடையாது. ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் வச்சு கூட்டணி கணக்கு எழுதாம, ஒரு எமோஷன்ஸை வச்சு, ஒரு பிளாக்மெயில வச்சு ஒரு கூட்டணி கணக்கு வரும்பொழுது அது கண்டிப்பாக ஒரு பின்னடைவு தான் ஏற்படும். அதை தான் இப்ப நம்ம பார்க்கணும். So already mistakes have been committed by Congress party and its alliance partners. 120 சீட்ஸ்ல காங்கிரஸ் கேண்டிடேட் பேக் பண்ணாங்கன்னா, 160 சீட்ஸ்ல பிஜேபி பேக் பண்ணாங்கன்னா, இந்த போட்டி, இந்த களம்ங்கிறது வந்து ஒரு மகா யுத்தமா மாறும். யாருக்கு வேணா சாதகமா போகக்கூடிய விஷயம். இப்பயும் ஒரு டஃப் ஃபைட் எலெக்ஷன் between மகா விகாஸ் அகாதி and மகா யுத்தி having a small edge. ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ஜெயவிசி ஸ்ரீராம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். மகாராஷ்டிரா எலெக்ஷன் சம்பந்தமா பேசணும் அப்படின்ட்டு, அதுல மிக குறிப்பாக இனிஷியலா இப்ப தமிழகத்துல இருந்து அந்த தேர்தலை வந்து பார்க்கக்கூடியவங்களாக அதுல இருக்கக்கூடிய கேள்விகளை கேட்கணும்னு நினைக்கிறேன். இதுல முதற்கட்டமா ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா எலெக்ஷனை பார்க்கும்போது பாஜக கூட்டணி வந்து ஜெயிக்காது. பாஜக கூட்டணி ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருக்கிறது. அந்த கூட்டணிக்கு எதிராக ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. பிளஸ் லாஸ்ட் நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்க வந்து பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் பண்ணல. ஸோ அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து தான் நிலவுச்சு. ஆனா இப்ப வரக்கூடிய கருத்து கணிப்புகள், இப்ப விஷயங்கள் வேற மாதிரி இருக்கு. களத்துல என்ன சார் நடந்துட்டு இருக்கு? எந்த கூட்டணி முன்னிலையில இருக்கு நீங்க பாக்குறீங்க? நான் வந்து ஒரு ஜூன் 24 நினைக்கிறேன், அன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் 20 ரிலீஸ் பண்ணாங்க மகாராஷ்டிரா எலெக்ஷன் கமிஷன். அதாவது ஃபார்ம் 20னா யாரு எந்த செக்மெண்ட்ல வந்து அசம்பிளி செக்மெண்ட்ல லீட் எடுத்தாங்க. ஏன்னா மகாராஷ்டிரா ரிசல்ட் வந்து ஒரு ஷாக்கிங் ரிசல்ட். நான் ஷாக்கிங் ரிசல்ட்னு சொல்றது எதுக்காக சொல்றேன்னா, உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியோட ஆதரவாளர்களே இவ்வளவு எண்ணிக்கை, அதாவது 31 சீட் ஜெயிப்பாங்க அப்படின்னு அவங்களும் நினைக்கல. அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆதரவாளர்களும் நினைக்கல, கருத்து கணிப்பு நிபுணர்களும் நினைக்கல. நானே நினைச்சேன், என்ன கேட்டீங்கன்னா, நான் லூஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா 30 சீட் கிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி சேஃபா 28-32 சீட் கிட்ட கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்னு நினைச்சோம். சோ வந்த ரிசல்ட் வந்து எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கும்பொழுது, பர்டிகுலர்லி மகாராஷ்டிரா தேர்தல் வந்து நான் 2019 இருந்து கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய பர்சன். ஸோ அதனால வந்துட்டு நான் வந்து ஜூன் 24 தான் முதல்ல வந்து எனக்கு ரிப்போர்ட் கிடைச்சது. அந்த பப்ளிஷ் பண்ணாங்க. அது பண்ண உடனே டவுன்லோட் பண்ண உடனே பார்த்து தெரிஞ்சது, வெளிலிருந்து பார்க்கும்போது 31 சீட் அவங்க எடுத்திருந்தாலும் பிளஸ் ஒரு சீட் காங்கிரஸினுடைய ரெபல் எடுத்திருந்தாலும், பட் அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் பார்த்தோம்னா the results were completely different. நம்பர் 1. நம்பர் 2, வாக்கு சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு கூட்டணிக்கு இடையே வாக்கு சதவீதம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி வாக்கு சதவீதம் தான். ஜஸ்ட் 0.5%, 0.9% தான் இருக்கும். 1% கூட கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் பிளே அவுட் ஆச்சு. ஸோ என்னுடைய உடனே நான் பண்ணது என்ன, அடுத்த ஒரு 20 நாட்கள்ல 288 தொகுதிகளுக்கும் ரெட்ரோ டேட்டா எடுத்து 2014 அசம்பிளி தேர்தல், ஏன்னா 2014 அசம்பிளி தேர்தலில் வந்து அனைத்து கட்சிகளும் தனியா நின்றது. அது தனியா நிற்கும் போது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். யாரு எந்த ஸ்ட்ரென்த், அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த், அவங்களுடைய உயரம் என்னங்கிறது கிளியர் கட்டா அப்பதான் நமக்கு தெரிய வரும்.
ஸோ 2014, 2019 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல். ஏன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலை நான் கன்சிடரேஷன் எடுத்துக்கல, ஜஸ்ட் ஃபியூ சீட்ஸ்ல மட்டும் பார்க்கறதுக்கு மட்டும் எடுத்துட்டேன். ஏன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தல் ஒரு அலை எலெக்ஷன், ஒரு சுனாமி எலெக்ஷன் இன் ஃபேவர் ஆஃப் நரேந்திர மோடி, இந்த பாலாகோட் எல்லாம் நடந்ததுனால. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வருது. 80 இடங்கள்ல பிஜேபி வந்து லீட் எடுக்கிறாங்க. பிஜேபி பல இடங்கள்ல லீட் எடுத்தும், அதாவது ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு 4 இல்ல 5 சட்டமன்ற தொகுதிகளை லீட் எடுத்தாலும் 1 or 2 இடத்துல டெமோகிராபிக் சிச்சுவேஷன்னால ப்ராபப்ளி முஸ்லிம் பாப்புலேஷன் ஹையரா இருக்கிறது, சில இடத்துல எஸ்சி பாப்புலேஷன் ஹையரா இருக்கு. எஸ்சி வந்து எஸ்சியோட ரிசர்வேஷன் எடுத்துருவே நம்ம சொன்னது, இதெல்லாம் அஃபெக்ட் ஆனதுனால தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்தது. ஸோ 288 தொகுதிக்கும் ஒரு கிளியர் கட்டா ஆய்வு நடத்தி நான் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணேன். அந்த ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 115 இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி கம்ஃபர்டபுளா, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கம்ஃபர்டபுளா ஜெயிக்கிற மாதிரியும், அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 35 தொகுதிகள்ல இன்னும் எஃபர்ட் போட்டாங்கன்னா கண்டிப்பா ஈஸியா ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளாகவும் கன்சிடர் பண்ணேன். ஸோ என்ன பொறுத்த மட்டும், இன்ஃபேக்ட் நான் வந்து 24 ஜூன் மாசம் 24 நான் ஒரு ட்வீட்டே போட்டிருந்தேன். அந்த ட்வீட்ல என்ன போட்டிருந்தேன்னா, முன்னாள் முதலமைச்சர் பிருத்திவிராஜ் சௌஹானே இந்த அசம்பிளி தேர்தலில் வந்து தோற்கதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அடுத்த மாதம் வந்து நான் போட்டேன், சுஷில்குமார் ஷிண்டேவோட மகள் வந்து அவங்க வந்து பிரினிதி ஷிண்டே வந்து சோலாப்பூர் சிட்டில இருந்து ஜெயிச்சா கூட லோக்சபால, சோலாப்பூர் சிட்டி சென்ட்ரல்ல அவங்க எடுத்த லீட் வந்து 800 வாக்குகள் தான். அது வந்து அவங்க ஃபேமிலி பேஸ்டியன். ஸோ அந்த மாதிரி சில முக்கியமான தொகுதிகள்லாம் காங்கிரஸுக்கு பிரச்சனையா வரக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தேன். ஆனாலும் என்னுடைய கன்க்ளூஷன் அட் தட் பாயிண்ட் இன் டைம், ஸோ ஆகஸ்ட் மாசம் நான் கன்க்ளூட் பண்ணும்போது நான் இன்ஃபேக்ட் ட்வீட்லாமும் போட்டிருந்தேன், மெசேஜ்லாமும் வச்சிருந்தேன் நிறைய பேருக்கு. காங்கிரஸ் 120 இடங்கள்ல போட்டிட்டாங்கன்னா மினிமம் 115 அவங்களுடைய ஆதரவாளர்களோட ஓகே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கும். நீங்க இங்க நின்னுக்கோ, அந்த சிம்பிள் நின்னுக்கோ, அதெல்லாம் சொல்லுவாங்க. மகாராஷ்டிரா எப்பவுமே நடக்கக்கூடிய விஷயம். ஸோ 120 சீட்ஸ்ல காங்கிரஸ் கேண்டிடேட் பேக் பண்ணாங்கன்னா, 160 சீட்ஸ்ல பிஜேபி பேக் பண்ணாங்கன்னா, இந்த போட்டி, இந்த களம்ங்கிறது வந்து ஒரு மகா யுத்தமா மாறும். யாருக்கு வேணா சாதகமா போகக்கூடிய விஷயம். இந்த அலையன்ஸ்ல ஒரு 10% மேல இந்த சேஞ்ச் இருந்தது அப்படின்னு சொன்னா, சீட் ஷேரிங்ல எந்த கூட்டணி டீவியேட் பண்றாங்களோ, இந்த கூட்டணி கணக்குல இருந்து டீவியேட் ஆறாங்களோ அவங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு ஆகஸ்ட் மாசம். ஸோ ஆகஸ்ட் மாச கடைசியில் நான் மராத்வாடா போயிருந்தேன், நான்டேட் மாதிரியான இடங்களுக்கு. ஏன்னா அசோக் சவானுடைய தொகுதி அது, அங்க போய் கொஞ்சம் ஆய்வெல்லாம் நடத்தினேன். அதுக்கப்புறம் எங்க டீம்லாம் விதர்பாக் போனாங்க, வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா போனாங்க. நானே மும்பை போயிட்டு இருக்கேன் இப்போ 2 நாள்ல. ஸோ ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு, கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ என்ன பொறுத்த மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த தேர்தலில் உங்களுக்கு ஒரு கடும் போட்டி இருக்கக்கூடிய தேர்தலில் ஒரு பிஜேபிக்கு ஒரு எட்ஜ் கொடுத்துட்டாங்க, பிஜேபி கூட்டணிக்கு ஒரு எட்ஜ் கொடுத்துட்டாங்க. அந்த எட்ஜ் கொடுத்ததற்கான காரணம் என்னன்னா, காங்கிரஸ் வெறும் 102 தொகுதிகளை தான் போட்டியிருக்காங்க. அதாவது ஜால்னான்னு ஒரு மாவட்டம் இருக்குங்க, ஜால்னால 3 தொகுதிகள் இருக்கு. டைம் டெஸ்டட் எக்ஸசைஸ் என்னன்னா, 2 தொகுதிகள்ல காங்கிரஸ் நிற்பாங்க, ஒரு தொகுதியில என்சிபி சரத்பவார் நிற்பார். ஓகே, சோ இதுதான் வந்து 62 வருஷமா காங்கிரஸ் அங்க நிற்கக்கூடிய இடம். 62 வருஷத்துல முதல் வாட்டியா அங்க வந்து ஒரு தொகுதியில கூட, இது வாட்டி அது ஜால்னா கிடையாது, இங்கோலியில வந்து 3 தொகுதியில ஒரு தொகுதியில கூட வந்து பாரதிய ஜனதா இது காங்கிரஸ் கட்சி வந்து போட்டியிடல. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கோலி மாதிரி இடத்துலாம் ஆக்சுவலா பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் வந்து ஜூலை மாசம் கொடுத்த ரேட்டிங் படி பாத்தீங்கன்னா, டஃப் வீக் ஒரு தொகுதி, பேட்டில் கிரவுண்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது 2 தொகுதி, பிஜேபிக்கு பி கேட்டகரி 0, ஏ கேட்டகரி 0. இப்ப 3ல 2 தொகுதி இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி ஒண்ணுல ஜெயிச்சுருவாங்க, ஒண்ணுல ஆல்மோஸ்ட் லீட் எடுக்கிறாங்க. சோ ஏன்னா அங்க எஸ்எஸ்யூபிடி கொடுத்துருக்காங்க டிக்கெட். அந்த எஸ்எஸ்யூபிடி கொடுத்த டிக்கெட் எஸ்எஸ்யூபிடியும் கரெக்டான ஆளுக்கும் கொடுக்கல. அவர் வந்து காங்கிரஸ்ல இருந்து எஸ்எஸ்யூபிடிக்கு போனவர். சோ ரெபல் இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டமும் நீங்க மைக்ரோஸ்கோபிக்கா பார்க்கும்பொழுது ஏன் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு எட்ஜ் இருக்கு, இன்னைக்கு கூட வந்து கன்க்ளூசிவா நம்மளால சொல்ல முடியாது, பட் எட்ஜ் இருக்கு. காரணம் என்னன்னா, முதல் காரணம் இந்த லடுக்கி பேன் யோஜனா அதெல்லாம் சொல்லலாம். ஃபார்மருக்கு வந்து சோயாபீன் ஃபார்மர் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க, காட்டன் ஃபார்மர் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க, இந்த மராட்டா இஷ்யூஸ் நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு. இதெல்லாம் இருப்பினும் என்ன ஆயிட்டு இருக்குன்னா, ஒரு பிஜேபி கூட்டணி ஒரு எட்ஜ் எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம்
சீட் ஷேரிங் எக்ஸசைஸ்ல, அதாவது இடஒதுக்கீடுல காங்கிரஸ் செய்த தவறு. அவங்க செய்த தவறு என்னன்னா, உத்தவ் தாக்கரேக்கு அதிகபட்ச இடங்களை கொடுத்தது. இது என்ன ஆச்சுன்னா, இதுக்கு காரணம் என்னன்னு சொல்றேன். பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெண்ட் அகாமடேட்டிங் எவ்ரிபடி. அகாமடேட்டிங் எவ்ரிபடினா, ஆம் ஆத்மி பார்ட்டி 2 சீட் தான் டெல்லியில கொடுக்குறேன்னா ஓகே அப்படின்னாங்க. அதே மாதிரி ஹரியானால ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு அவ்வளவா கெப்பாசிட்டி இல்லாத இடத்துல 1 சீட் கொடுத்தாங்க, லோக்சபா சீட் கொடுத்தாங்க. அதே மாதிரி குஜராத்ல கொடுத்தாங்க. சோ என்னாச்சு, லோக்சபா தேர்தலில் நீங்க 22 இடங்கள்ல நீங்க யூபிடி நிக்க வச்சீங்க. 22 இடங்கள்ல அவங்க நின்று 9 இடத்துல தான் ஜெயிச்சாங்க. ஆனா காங்கிரஸ் 14 இடத்துல நின்று 13 இடத்துல ஜெயிச்சாங்க. சரத்பவார் 10 இடத்துல நின்று 8 இடத்துல ஜெயிச்சார். சோ ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ வச்சு கூட்டணி கணக்கு எழுதாம, ஒரு எமோஷன்ஸ வச்சு, ஒரு பிளாக்மெயில வச்சு ஒரு கூட்டணி கணக்கு வரும்பொழுது அது கண்டிப்பாக ஒரு பின்னடைவு தான் ஏற்படும். அதை தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். So already mistakes have been committed by Congress party and its alliance partners. அதாவது ஒரு 20 இடங்கள் உத்தவ் தாக்கரேக்கு அதிகமா கொடுத்திருக்காங்க, ஒரு 15 இடங்கள் சரத்பவாருக்கு அதிகமா கொடுத்திருக்காங்க. இந்த 20-15ங்கிறது நீங்க 15-10-10னா கூட உங்களுக்கு மேனேஜபிள். இந்த 10-10 காங்கிரஸ்க்கு வந்திருந்ததுன்னா உங்களுக்கு 120 சீட் வந்திருக்கும் காங்கிரஸ். நான் சொல்ற இடத்துக்கு கரெக்டா வந்திருப்பாங்க. இந்த 120 சீட்ஸ், இந்த 20 இடம் கேப் இருக்கு பாத்தீங்களா, இது ரொம்ப கஷ்டம் ஃபில் பண்ண. ஏன்னா இது மராத்வாடால இருக்கு, விதர்பால இருக்கு, நார்தர்ன் மகாராஷ்டிரால இருக்கு. அண்ட் உத்தவ் தாக்கரே கிட்ட இருக்கிற எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இஸ் அன்டெஸ்டட் கேண்டிடேட்ஸ். சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே கிட்ட இருக்கிற கேண்டிடேட்ஸ் சிட்டிங் எம்எல்ஏஸ். சரத்பவார் கிட்ட இருக்கிறவங்களும் அன்டெஸ்டட் கேண்டிடேட்ஸ். பட் சரத்பவாருக்கு ஆர்கனைசேஷனல் பிரசன்ஸ், அவருடைய பர்சனல் பாப்புலாரிட்டி வெஸ்டர்ன் மகாராஷ்டிரால அதிகம் இருக்கு. சோ அதனால அவருடைய கேண்டிடேட்ஸ் வில் டூ பெட்டர் தென் உத்தவ் தாக்கரே. சோ நீங்க ரிசல்ட் வரும்போது நீங்க பாப்பீங்க, மகா விகாஸ் அகாதி தோல்வியுற்றால் அதற்கு முதற் காரணம், ஒரே காரணம் உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா. அதுதான் 23. அது இன்னைக்கு நான் சொல்றேன், 23ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது நீங்க பார்க்க போறீங்க. ஆனா இப்போ நம்ம கடந்த கால தேர்தலில் நம்ம நிறைய தேர்தல் எடுத்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு அலை இருக்கு, ஒரு வேவ் எலெக்ஷன் இருக்கு அப்படின்னா, அதுல சீட் ஷேரிங் எவ்வளவு இருந்தாலும் ஜெயிக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம்ல, அவங்க ஜெயிக்கிற ட்ரெண்டையும் நம்ம பார்த்துருக்கோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழகத்திலேயே 25 சீட் காங்கிரஸ்க்கு கொடுத்தாங்க திமுக. அதுல 18 சீட் அவங்க கன்வெர்ட் பண்ணாங்க, பிளஸ் இதுலயும் கன்வெர்ட் பண்ணிருக்காங்கல்ல. அந்த மாதிரியும் நடந்திருக்குல்ல. இல்ல வினோத், நீங்க கல யதார்த்தம் தெரியாம நீங்க பேசுறீங்க. சாரி சொல்றது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் 2011 என்ன சொல்லுவாரு, நான் நாயன்மாரா அவங்களை அமைச்சேன், பஞ்ச பாண்டவரா நிக்கிறீங்களே, நான் உங்களுக்கு 63 நாயன்மார் இருக்கீங்க நீங்க அப்படின்பாரு. அந்த மாதிரிதான் இருக்கு. ஏன்னா இத பாருங்க, நீங்க ஒரு சீட் ஷேரிங் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த கூட்டணியா இருந்தாலுமே. நான் தமிழ்நாட்டை பத்தி இப்ப நான் பேசுறதுக்கு இஷ்டப்படல. ஏன்னா 2021 நான் இதே குற்றச்சாட்டு வச்சேன். 2022-23 அதிமுக இதே குற்றச்சாட்டு வச்சேன். அதாவது என்ன, நீங்க கூட்டணிக்கு பேச்சுக்கு போறீங்கன்னா உங்களுக்கு 2 பக்கமுமே உங்களுக்கு டேட்டா உடப்போம். ஓகே, நீங்க சிவசேனா உத்தவ் தாக்கரே 1990 இருந்து தேர்தலில் போட்டிட்டு இருக்காங்க. 1990 இருந்து 2019 வரைக்கும் அசம்பிளி தேர்தலில் அவர்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் மேக்சிமம் 44.44, அவர்களுடைய ஓட் ஷேர் மேக்சிமம் 19.5. நீங்க 19.5 இருக்கக்கூடிய கட்சி, ஏன்னா இது ஒரு எலெக்ஷன் 2 எலெக்ஷன்ல கிடையாது, அனைத்து எலெக்ஷன்லயுமே உங்களோட ஓட் ஷேர் 19% மேக்சிமம், உங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் 44%. சோ நான் உங்களுக்கு 100 சீட் கொடுத்தேன்னா நீங்க மேக்சிமம் உங்களால 44 சீட் ஜெயிக்கும். ஏன்னா மகாராஷ்டிரால கெமிஸ்ட்ரி கிடையாதுங்க. மகாராஷ்டிரால இட் இஸ் அரித்மெட்டிக். இது நான் கோலாகலாஸ் டிவில ஜூலை மாசமே சொன்னேன். என்னன்னா கெமிஸ்ட்ரி கிடையாது. கெமிஸ்ட்ரினா என்னன்னா, நான் அந்த சீட்ல என்னுடைய சீட் நான் சொல்லும்போது இந்த அஜித் பவாரோட சீட்டு, அந்த இடத்துல நான் பிஜேபி கேண்டிடேட் நிக்க வைக்கிறேன், என்னுடைய ஓட்டு நான் டிரான்ஸ்பர் பண்ண முடியும் அப்படிங்கிறது கெமிஸ்ட்ரி, கிரவுண்ட்ல ஒர்க் பண்றது. அரித்மெட்டிக்ங்கிறது எப்படின்னா, நான் அங்க நிக்கிறேன், அங்க நான் நின்னா ஜெயிக்க முடியும், நான் உன் கூட்டணியில இருக்கேன், இந்த நம்பரை நான் கொண்டு கொடுப்பேன். இதுதான் அரித்மெட்டிக். ஐ திங்க் வாசகர்களுக்கு புரியுற அளவுக்கு நான் சொல்ல பாக்குறேன். ஓகே, சோ உங்களுக்கு மகாராஷ்டிரா arithmetic based alliance. When I say arithmetic based alliance, Ajit Pawar
45 சீட்ல நிற்கலாம், 50 சீட்ல நிற்கலாம். சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே 75 80 சீட் நிற்கலாம். அந்த 75 80 சீட்னா அவங்க 35 40 சீட் ஜெயிப்பாங்க. பிஜேபி ஒரு 160 சீட்ல நிற்கலாம், 150 160 சீட், 150 160 சீட் நின்னாங்கன்னா ஒரு 80 90 சீட் அவங்க ஜெயிப்பாங்க. காங்கிரஸ் ஒரு 120 சீட்ல நிற்கணும், அவங்க ஒரு 50. ஸோ அலையன்ஸ் அப்படித்தான் நீங்க அலையன்ஸ் கொண்டு வரீங்க. ஏன்னா மகாராஷ்டிராவோட அலையன்ஸ் என்னைக்குமே கெமிஸ்ட்ரி அலையன்ஸ் கிடையாது. இதுதான் சிம்பிளா. ஆனா பிஜேபி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்மார்ட்டா விளையாடிருக்காங்க கேம். பிஜேபி ஸ்மார்ட்டா விளையாடிருக்காங்கன்னா அவங்க வந்து சில இன்ஃபேக்ட் நான் ஓப்பனாவே சொல்றேன், சில கஷ்டமான தொகுதிகளும் அடுத்து அஜித் பவார் கிட்ட கொடுத்துருக்காங்க. அஜித் பவாருக்கு 45 சீட் தான் கொடுக்கணும்னு என்னோட அனாலிசிஸ் சொல்லுங்க. ஆனா 55 சீட் கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா 10 சீட் கஷ்டமான சீட் தான் கொடுத்துருக்காங்க. தேவேந்திர பட்னாவிஸ்க்கு எழுத்தாப்புல ஒருத்தர் வந்து ரெபல் பண்ணாரு, பிஜேபி கேண்டிடேட். ஓகே, அவர் வந்து பிஜேபி கேண்டிடேட் 2018 ரெபல் பண்ணி தேவேந்திர பட்னாவிஸை பத்தி கொஞ்சம் தாழ்ந்து பேசி அவருக்கு எழுத்தாப்புலேயே காங்கிரஸ் கேண்டிடேட்டா நின்று 2019 நாக்பூர் சவுத் வெஸ்ட்ல தோத்து போனாரு. அவர் திரும்பி 2023 காங்கிரஸ் ராகுல் காந்தியை பத்தி தப்பா பேசி திரும்பி பிஜேபிக்குள்ள வந்தாரு. அவர் கேட்ட தொகுதியை இந்த வாட்டி அவங்க கொடுக்கல. அவருக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீ போய் கஷ்டமான தொகுதியை நில்லு, ஏன்னா நீ கட்சி விட்டு வெளில போன, இப்ப நீ திரும்பி வந்திருக்க, அந்த இடத்துல நான் ஜெயிக்கணும்னா எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் தேவை. ஆனா உனக்கு நான் ஃப்ரீ டிக்கெட் கொடுக்க மாட்டேன், கஷ்டப்பட்டு வா. So this is what is Maharashtra is all about. இதுல இப்போ காங்கிரஸ் கட்சி அப்புறம் அந்த அலையன்ஸுக்கு வந்து இப்ப நீங்க கிரவுண்ட்ல பார்த்த வரைக்கும் இது வந்து ஒரு வேவ் எலெக்ஷனா நீங்க வந்து கன்சிடர் பண்ணுவீங்களா? நான் வேவ் எலெக்ஷன், இது ஒரு நார்மலான எலெக்ஷனா தான் இருக்கு, யார் மேலேயும் கடுமையான அதிருப்தியும் இல்லை, அதே மாதிரி யார் மேலேயும் பார்ஷியாலிட்டியும் இல்லை, இது எந்த மாதிரி எலெக்ஷனா நீங்க வந்து கன்சிடர் பண்ணீங்க? சார் இது ஒரு அதிருப்தி எலெக்ஷன் தான் சார் ஆரம்பிச்சது. ஏன் அதிருப்தி எலெக்ஷன் ஆரம்பிச்சதுன்னா 2024 எக்ஸ்டென்ஷன் தான். 2024 எக்ஸ்டென்ஷன் என்ன? 2024 எக்ஸ்டென்ஷன்ல வந்து நீங்க வந்து ஃபார்மர்ஸ் சோயாபீன், இன்னைக்கும் சோயாபீன் பிரச்சனைகள் இருக்கு. அவங்க வந்து 5000 6000 எதிர்பார்க்கறாங்க, 4400 தான் கிடைக்குது. காட்டனுடைய விலை 300 குறைஞ்சிருக்கு போன வாட்டி. இந்த வாட்டி வந்து என்னன்னா இன்புட் காஸ்ட் அதிகமாயிட்டு இருக்கு, அவுட்புட் காஸ்ட் வெளில கம்மியாயிட்டு இருக்கு. இன்புட் காஸ்ட்னா பெஸ்டிசைட் காஸ்ட், ஃபெர்டிலைசர் காஸ்ட், சீட் காஸ்ட், இது 3 அதிகமாயிட்டு இருக்கு. ஆனா நான் கடைசி பொருள் விற்கிற பொருள் வந்து கம்மியாயிட்டு இருக்கு. சோ அதையும் அட்ரஸ் பண்ணிருக்காங்க இப்ப பிஜேபி. இப்ப பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ரீசன்ட்டா எம்எஸ்பி ல அனௌன்ஸ் பண்ணாங்களே, அதெல்லாம் எதுவும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை நீங்க வந்து 5000 எம்எஸ்பி கொடுத்தது 4000 தான் நீங்க விற்கிறீங்கன்னா பாக்கி இருக்கிற 500 உங்க பேங்க் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இந்த மாதிரி என்னாச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. சோ ஒவ்வொன்னா அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ என்ன இருந்தது, வேவ் எலெக்ஷனா ஆரம்பிச்சத மராட்டிஸ்க்கு தாப்புல எதிர்த்து பேசினாங்க. ஏன்னா ஒரே விஷயத்த 2 எலெக்ஷன்ல ஒர்க் அவுட் ஆகுது. நீங்க 2024 பாராளுமன்ற தேர்தல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டீங்க. உத்தவ் தாக்கரேக்கு துரோகம் செய்தார், சரத்பவாருக்கு துரோகம் செய்தார், மராட்டியர்களுக்கு துரோகம் செய்தார், 2 குஜராத்திகள் இங்க வந்து ஆட்சியை பிடிக்க பார்த்தாங்க, ஆட்சியை கவுத்தாங்க, அப்படி எல்லாம் பேசிட்டாங்க. அது ஒரு வாட்டி உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, 2வது வாட்டி உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. ஓகே, திருக்கட்சிகள் இல்லாம வரப்போறாங்க. அதே மாதிரி இந்த 1500 பெண்களுக்கு போறதுங்கிறது வந்து ஒரு, ஏன்னா மகாராஷ்டிரால என்னைக்குமே சொல்றேன் நான் ஒரு சின்ன பையனா இருக்கும்போது மும்பை போகும்போது பார்த்திருக்கேன். எங்க பெரியமா வீடுலாம் டோம்பியில தான் இருந்தது. நாங்க போய் நிறைய நாள் இருந்திருக்கேன். அப்பயே பாத்தீங்கன்னா நான் சொல்றது 1980 83 85 நீங்க எவ்ரி ஹவுஸ் ஒய்ஃப், மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஒய்ஃப் புருஷனோட சம்பளத்தை மட்டும் நம்பி இருக்க மாட்டாங்க. அவங்க இந்த டெய்லரிங் வேலை பண்றது, அந்த கூட தைக்கிறது, பொம்மை செய்யறது, இப்ப இந்த காலத்துல ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுவும் பிஸி லைஃப். அங்க போயிட்டு நேரம் டாஸ்மாக் போய் குடிச்சிட்டு வராங்க. அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அதனால என்ன ஆயிடுது, இந்த 1500 மகளிருக்கு வருது இல்ல, இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதே மாதிரி மகாராஷ்டிரா மகளிர் வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணல. இப்ப டெல்லியில உங்களுக்கு வந்து லிவிங் வந்து வேற மாதிரி இருக்கும், காஸ்ட் ஆஃப் லிவிங் ஹையரா இருக்கும். ஏன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க, பெருசா போய் இது ட்ரெஸ் வாங்கிக்கிறது. மகாராஷ்டிரால அப்படி கிடையாது. கொஞ்சம் ரோட் சைட்ல தான் போய் சாப்பிடுவாங்க. பானிபூரி, அந்த ரோட் சைட் ஸ்டாப்னு பாவ் பாஜி, இந்த வடா பாவ் அப்படின்லாம். சோ அந்த 1500 வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, பயங்கரமான வேல்யூ. அது வந்துருச்சு, அந்த பணம் கையில வந்துருச்சு. சோ அதனால இப்பயும் இது வேவ் எலெக்ஷன் கிடையாது. வேவ் எலெக்ஷனா மாறக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. இப்பயும் ஒரு டஃப் ஃபைட் எலெக்ஷன் பிட்வீன் மகா விகாஸ் அகாதி அண்ட் மகா யுத்தி, வித் மகா யுத்தி ஹேவிங் a small edge. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆனா வேவ் எலெக்ஷனா மாறலாம், அது நமக்கு தெரியாது. அது கடைசி 5-6 நாட்கள் தான் தெரியும். தவறுகள் ஆல்ரெடி, ஏன்னா ராஜீவ்காந்தி 1990 அவர் செத்து போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்பாங்க,
இந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிக்க போறாங்க. அவர் சொல்லுவார், நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்பாரு. ஏன் அப்படிம்பாங்க. அதுக்கு ஒரு சொல்லுவார், யார் கடைசி தவறு பண்ணாங்களோ அதை தான் வந்து மக்கள் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க. கடைசி தவறு வந்து எதிர்கட்சிகள் செஞ்சுட்டாங்க ஆல்ரெடி. அதாவது ஆட்சியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு என்னை இறக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 11 மாசம் கூட ஆட்சி நடத்த முடியல, இன்னொரு ஆட்சி வந்து 6 மாசம் கூட நிலைக்க முடியல, அதனால நான் தான் வரப்போறேன். அதனால கடைசி தவறு யார் செய்தார்களோ அவர்களைத்தான் மக்கள் வந்து நம்புவாங்க. அதே மாதிரி யார் முதல்ல ப்ராமிஸ் கொடுக்குறாங்களோ, கலைஞர் கருணாநிதி 2006 சொன்னார் நான் டிவி தரேன்னு, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா நான் இது தரேன் அது தரேன், நாங்க இவன் விஜயகாந்த் இது தரேன், மக்களை பொறுத்தவரை முதல்ல அவர் தான்ப்பா சொன்னாரு, அதுதான் நாங்க எடுத்துக்கிறோம். நீங்க அவர் சொன்னாருன்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, நீங்க 3000 ரூபாய் கொடுக்குறேன், நீங்க 1500 ரூபாய் கொடுத்துட்டாங்க 7 மாசம், ஆல்ரெடி அது 2500 ரூபாய் ஆக போறாங்க. இது போதும் எங்களுக்கு, உங்களுக்கு வருமா வராதான்னு தெரியாது, எங்களுக்கு இது வருது, அதனால இதே நம்புறேன். ஓகே, bird in the hand is worth two in the bush. அரசன் நம்பி புருஷனை கைவிடுறதுக்கு நான் தயாரா இல்லைன்றாங்க. ஓகே, பட் ஸ்டில் it is a tough election. Let us see how it is. சரி, ஒரு நல்லா இருக்கு. இது வந்து கடைசி தவறு தான் நினைவில் இருக்குங்கிறது ஒரு ரொம்ப எலெக்ஷனுக்கு ரொம்ப பயன்படுற சைக்காலஜின்னு நினைக்கிறேன். நீங்க நிறைய படிக்கும் போது இல்ல, பழசு படிக்கும் போது நிறைய எலெக்ஷன் சைக்காலஜி நமக்கு தெரிய வரும். அதாவது வெளியெல்லாம் போய் நம்ம வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வெளிநாட்டு எலெக்ஷனை கவர் பண்ணி நம்ம கத்துக்க வேண்டியது இல்லை. இந்திய எலெக்ஷன்லயும் நிறைய விஷயம் நடந்திருக்கு, நிறைய விஷயம் கத்துக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்கினாலே நம்ம வந்து நிறைய விஷயம் நம்ம அரசியல்ல வந்து கத்துப்போம். சார், இந்த எலெக்ஷன்ல பாஜகவுக்கு ஆதரவா RSS வந்து ஃபீல்ட்ல ஒர்க் பண்றாங்களா? ஏன்னா வந்து அஜித் பவார் வந்து கூட்டணியில நீடிச்சா வந்து அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்கன்னு தொடர்ச்சியாக வந்து சொல்லப்பட்டது. அதை தாண்டி அஜித் பவார் வந்து நீடிக்கிறாரு. ஆனா RSS ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது. இது எப்படி நடக்குது சார்? அதாவது அஜித் பவாருடைய வேல்யூ தேவேந்திர ஃபட்னவிஸ் தெரியும். அஜித் பவார் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பொலிட்டிஷியன். அவருக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கும் அவருக்கு. ஏன்னா பாராமதிக்கு நீங்க ஒரு வாட்டி போனீங்கன்னா தெரியும் அவர் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. டெவலப்மெண்ட் அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா டெவலப்மெண்ட்டை பொறுத்த மட்டும் மக்கள் பிரச்சனைகளை காலையில 7 மணிக்கு கரெக்டா வந்துருவாருங்க. அவரு காலையில 7 மணில இருந்து மக்களை மீட் பண்ணுவார், பிரச்சனைகளை வந்து கேட்டுட்டு இருப்பார். ஸோ அதனால எலக்டோரலி அவருடைய கேண்டிடேட்ஸும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் கேண்டிடேட்ஸ். ஸோ அந்த கூட்டணிக்கு அவன் தேவை. இந்த விஷயத்த பிஜேபி வந்து RSS கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் சிவசேனா ஏக்நாத் ஷிண்டேக்கும் ஆதரவு ஜாஸ்தி கொடுப்பாங்க RSS. இவங்களுக்கு வந்து அவங்களும் சில இடத்துலாம் வந்து அவங்க எங்களுக்கும் தேவையில்லை RSS, அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. ஸோ இதை பொறுத்த மட்டும் இவங்களுக்கு வந்து மகா யுத்தியை பொறுத்த மட்டும் பிஜேபி கேண்டிடேட் சிவசேனா கேண்டிடேட்ஸ்க்கு ஃபுல்லா வந்துட்டு சப்போர்ட் கொடுக்கக்கூடியது வந்து RSS. ஓகே, அஜித் பவாரை பொறுத்த மட்டும் நல்ல கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. நல்ல கேண்டிடேட்ஸ் இருக்கும்போது அவங்க வந்து ஆதரவு கொடுப்பாங்க. பட் ஒர்க் பண்றாங்க, RSS கண்டிப்பா ஒர்க் பண்றாங்க, கம்ப்ளீட்டா ஒர்க் பண்றாங்க, கமிட்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்போ வந்து அஜித் பவாருக்கு மட்டும் அவங்க ஒர்க் பண்ணலங்கிற சென்ஸ் வருது நீங்க சொல்றது? இல்ல, அப்படி நான் சொல்ல வரல. சில இப்ப என்னன்னா RSS சில இடத்துல வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, சில இடத்துல ரொம்ப ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விதர்பால ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. சோ விதர்பால ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, நார்தர்ன் மகாராஷ்டிரால கொஞ்சம் ஆக்டிவா இருப்பாங்க, மராத்வாடால கொஞ்சம் ஆக்டிவா இருப்பாங்க, பஜ்ரங் தள் போன்ற ஆர்கனைசேஷன்லாம் இப்ப மும்பை தானேல ஆக்டிவா இருப்பாங்க. வெஸ்டர்ன் மகாராஷ்டிரால கொஞ்சம் கம்மி தான். ஸோ வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா சில ஏரியாலாம் உங்களுக்கு வந்து அது வந்து என்சிபி அஜித் பவாரோட ஏரியா. ஸோ பை நேச்சர் அது தேவையோ தேவையில்லையோ, பை டிசைனோ பை டிஃபால்ட்டோ அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. ஸோ அந்த ஆதரவு இருக்கும். அவங்க வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன், பட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். சார், இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி உங்களுடைய நேரத்தையும் கருதி, இதுல என்ன ஒரு விஷயம்னா, இப்ப இந்த 2 அலைன்ஸ் இருக்காங்களா சார், இந்த அலைன்ஸ்ல 2 அலைன்ஸுமே வந்து இப்போ ஒருவேளை காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஜெயிக்குது, இல்ல பாஜக தலைமையிலான கூட்டணி ஜெயிக்குது அப்படின்னா இந்த 2 கூட்டணி சார்பு யார் முதலமைச்சராக இருப்பாங்க? ஏன்னா பெரிய பெரிய ஃபேஸஸ் 2 சைட்லயுமே இருக்கு அப்படிங்கறதால இந்த கேள்வி. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில வந்து ஜெயிச்சாங்கன்னா ஏக்நாத் ஷிண்டேக்கு தான் மறுபடியும் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு நான் நினைக்கிறேன். அன்லஸ் அதர்வைஸ் தேவேந்திர ஃபட்னவிஸை வந்து புஷ் பண்ணாங்க தான் உண்டு. ஏன்னா பிஜேபி வந்து ஒரு 105 சீட்டு மேல ஜெயிச்சு அந்த மாதிரி பொசிஷன் தான். எனக்கு என்னமோ மை சென்சஸ் தேவேந்திர ஃபட்னவிஸுக்கு ஒரு பிகர் ரோல் இஸ் வெயிட்டிங். தேவேந்திர ஃபட்னவிஸ் இஸ் கோயிங் டு பிகம் சம்படி பிகர் than just the chief minister of Maharashtra in this election. இந்த எலெக்ஷன்ல பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஜெயிச்சதுன்னா தேவேந்திர ஃபட்னவிஸ், I don't want to tell what is the position, but he is set to become somebody big. So Eknath Shinde will continue. அந்த பக்கம் ஜெயிச்சாங்கன்னா ஆப்வியஸ்லி காங்கிரஸ் ஜெயிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் will be பிருத்திவிராஜ் சௌஹான். பட் அவர் ஜெயிக்கணும், அவர் எம்எல்ஏவா ஜெயிக்கணும். அவரே கராட் சவுத்ல ட்ரெயிலிங்ல இருக்காரு. ஸோ உத்தவ் தாக்கரே will be another option. ஆனா அவர்கிட்ட 30, 32, 33 மேல போக முடியாது அவரால்.
ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை கொடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட். ஸோ அவுட் சைட் கேம் வந்து சரத்பவார் வந்து சுப்ரியா சூலை வாக்குவாரான்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா சரத்பவார் இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம் தட், அதுல டவுட்டே கிடையாது. 40-45 சீட் கண்டிப்பா ஜெயிப்பார் அவர். ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பட் காங்கிரஸ் மே செட்டில் ஃபார் சம்படி லைக் நானா பட்டோல் ஆர் பாலா சாஹேப் தோரோட், அந்த மாதிரியான கேண்டிடேட்டுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஏக்நாத் ஷிண்டே தான் திரும்பி சிஎம் வருவார் நினைக்கிறேன். நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.